தளபதி ஐயா அவர்களுக்கும் இந்த தெற்கு மாவட்ட கழக செயலர் விஸ்வந்தியன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இங்க வந்திருக்கும் எனது ஒன்றிய கழக செயலாளர், நகர செயலாளர், ஊர் தலைவர், பொதுமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை, கிளை செயலாளர் அனைவருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளூர் கழக நிர்வாகிகள் அவர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்கும் என் அன்பான சகோதரர்களே, என் சகோதரர்களே, உங்களை பார்க்கும் போது என் மனம் நெகிழ்கிறது. ஏன் தெரியுங்களா? சாயங்கால நேரத்துல இந்த மல்லிகைப்பூ மொட்டு எப்படி விரி பார்த்திருக்கீங்களா? அதுல வர வாசனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடல்ல வர அலை எப்படி அலை அடிச்சு அடிச்சு வர மாதிரி இந்த கரைய மக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கும் போது அப்படியே புள்ள இருக்குது. ஏன்னா நீங்க எங்களோட ஒன்றிட்டீங்க, அப்படியே பாசமா, எது கேட்டாலும் பாசமா, தண்ணி கேட்டா கூட கரைய மக்கள் அப்படியே பாசமா கொடுக்குறீங்க. உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம மாண்புமிகு தளபதி ஐயா யாரை உங்க ஊர்ல யாரை நிக்க வச்சிருக்காரு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். உங்க ஊர்ல யாரை நிக்க வச்சிருக்காரு? நம்ம உதயசூரிய சின்னத்துல நமது அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களை தான் இங்க உதயசூரிய சின்னத்தில் நிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவரை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. அவர் ஒரு விவசாய குடும்பத்து தலைவர். அவரு இங்க பாருங்கம்மா மக்கள், நமது மாண்புமிகு தளபதி ஐயா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல மகளிருக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்காரு. அதை நான் பெருமையா எந்த இடத்துல வேணா சொல்லுவேன். ஏன்னா நான் கவுன்சிலரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளரா இருக்கேன். என்ன முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னுரிமை கொடுத்தனாலதான் இங்க நான் தைரியமா நின்று பேசுறேன். இதே வாய்ப்பு உங்களுக்கு வரும். எனக்கு இருக்க மகளிர் எல்லாம் சாதாரணமா ஆட்கள் இல்ல, எல்லாம் தைரியமான ஒரு வீராங்கனை போல இருக்கிறீங்க. எது கேட்டாலும் தைரியமா பேசுறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கரையூர் மக்களை பார்த்தா மகளிர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம திராவிட முன்னேற்ற கழக மாண்புமிகு தளபதி ஐயா நமக்கு முத்தான திட்டங்களை கொடுத்திருக்காரு. சாதாரண திட்டம் இல்ல, ஒன்னொன்னு முத்தான திட்டம். காலை சிற்றுண்டி மகளிர் பார்த்துட்டீங்கன்னா நம்மளால காலையில எழுந்து சமைக்க முடியாது. ஒரு நேரம் நம்ம வேலைக்கு போற அவசரத்துல பிள்ளைங்களுக்கு சமைச்சு தர மாட்டோம். ஆனா நம்ம மாண்புமிகு தளபதி ஐயா என்ன கொடுத்திருக்காரு? காலை சிற்றுண்டி சாப்பாடு எல்லாம் அப்படியே டேஸ்டா இருக்கும். நானே நிறைய முறை அங்க சாப்பிட்டுருக்கேன். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த காலை சிற்றுண்டி திட்டமே நமக்கு பாதி வேலையை குறைக்குது. அது மட்டும் இல்ல, மகளிர் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்களா? எல்லாரும் வாங்கிருக்கீங்களாமா? நமக்கு அவர் தந்தைக்கு தந்தையாவும் அண்ணனுக்கு அண்ணனாவும் நமக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஏதோ ஒண்ணு வித்துட்டு போறாங்க, ஒரு கல்லையே விற்கிறாங்க. நமக்கு அதை பார்க்க சாப்பிடும் போல இருக்கும். நம்ம கையில காசு தந்தானே வாங்க முடியும். அப்ப அந்த காசு நமக்கு யார் தரா? நம்ம மாண்புமிகு தளபதி ஐயா அவர் தராரு இல்லையா? நம்ம தளபதி ஐயா தான் தராரு இல்லையா? அப்ப நமக்கு அவர் யாரு? ஒரு அப்பா மாதிரி நமக்கு மாதம் 1000 ரூபாய், ஒரு செலவுக்கு கை செலவுக்கு நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி நமக்கு மாதம் 1000 ரூபாய் தராரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை கேட்டாவே நீங்க என்ன பண்ணலாம்? அது மட்டுமா, இலவசமா பஸ் பேருந்து ஆண்கள் கார்டு கொடுத்துருக்காங்களா? இல்ல, நமக்கு மட்டும்தான். எங்க போனாலும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல மகளிருக்கு தான் முன்னுரிமை. நமக்கு முத்தான திட்டங்களை கொடுத்திருக்காரு. இலவச பஸ் பேருந்து நிலையம், காலை சிற்றுண்டி, மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் முதல்வன் திட்டம். அதாவது நம்ம பிள்ளைகள் அரசு பள்ளியில 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க நாளைக்கு கல்லூரிக்கு போகும்போது மாதம் 1000 ரூபாய் நம்ம குழந்தைங்களும் வாங்குவாங்க. இப்ப நாம மகளிர் 1000 ரூபாய் வாங்குறோம் இல்லையா? நம்மளோட குழந்தைகளும் அந்த 1000 ரூபாய் வாங்குவாங்க. அரசு பள்ளியில படிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கணும். அதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா என் பிள்ளையும் அரசு பள்ளியில தான் படிக்குது. எங்க பாப்பா வாங்கியிருக்கு. சரிங்களா? அவங்க 1000 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறாங்க, நமக்கும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அரசு எங்க மாதிரி கிடைக்கும்? இது எவ்வளவு பெரிய நம்மளும் புண்ணியம் பண்ணிருக்க மாதிரி இந்த அரசு. அப்ப நீங்க எல்லாம் யாருக்கு வாக்களிப்பீங்க? யாருக்கு வாக்களிப்பீங்க? நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். மகளிர் எல்லாம் எப்படி சொல்வீங்க? உதயசூரிய சின்னத்துக்கு தானே போடுவீங்க? கட்டாயம். இந்த கிடைத்த பெருவாக்கு வித்தியாசத்துல நம்ம அன்னியூர் அண்ணன் சிவா அவர்களை நீங்க பெருவாக்கு வித்தியாசத்துல சேர்க்கணும். சரிங்களா? அவர் ஜெயிக்க வைப்பீங்களா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அண்ணனுங்களும் பார்த்தா அவங்களும் நல்லா செய்வாங்க. மகளிரும் சரி, நாம எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து
நன்றி நன்றி நன்றி.